தூத்துக்குடி மாவட்டம் அருகே ரேபிஸ் நோய் தாக்கி 9ஆம் வகுப்பு படித்த மாணவி செல்வ சுகாசினி உயிரிழந்திருக்காங்க. காரணம், வீட்டுல விளையாடும் போது வீட்டில் வளர்த்த வளர்ப்பு நாயே ஒரு நகத்தால கீறி இருக்கிறதா ஒரு தகவல். ஆனா பெற்றோரும் அதை பெருசா எடுத்துக்கொள்ள தடுப்பூசியும் போட்டுக்கல. ஆனா சில வாரங்களுக்கு பிறகு மாணவி உடல்நிலை பாதிக்கப்பட்டு அருகிலிருந்த அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அங்க பரிசோதித்த டாக்டர்கள் உடல் முழுக்க ரேபிஸோட நோய் தொற்று பரவி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மாணவியும் உயிரிழந்துட்டாங்க. இறந்த உடலை பெற்றோர்கூட ஒப்படைக்காமல் அரசு நிர்வாகமே தகனம் செஞ்சு உள்ளது. எந்த பாலூட்டி விலங்குகள் கடிச்சாலும் கீறனாலும் அந்த காயத்தை சோப்பு போட்டு வேகமா வர தண்ணியில ஒரு 15 நிமிஷம் கழுவணும். அருகில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு சென்று தாமதமே இல்லாம தடுப்பூசியை சீக்கிரமா எடுத்துக்கணும். கடிச்ச உடனே என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத ரிலேட்டட் வீடியோஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. கீரி பிள்ளை கடிச்சு கூட ஒரு சிறுவன் உயிரிழந்திருக்கான். வீட்டில் வளர்க்கும் வளர்ப்பு நாய்க்கு தடுப்பூசி செலுத்தியிருந்தாலும் இல்ல ஒரு சின்ன குட்டி நாய் கீறி இருந்தாலும், எந்த பாலூட்டி விலங்குகள் கடிச்சிருந்தாலும் நகத்தால கீறி இருந்தாலும் தடுப்பூசி அவசியம். மேலும் தடுப்பூசியின் தகவலை விரிவா தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.